உறவுகளே, நான் பான் கேக் செய்கிறதுக்கு 2 முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையில் உப்பு இருக்குது, அதனால் அளவாக போட்டால் போதும். விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா எவ்வளோ தூரம் அடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லா வரும். இதில் 3/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எசன்ஸும் எக்கு உப்பு எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துறேன், கரும்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே கப்பில் 3/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கலந்து விட்டதில் 1/2 கப்பு, அந்த கப்பில் நம்ம அளந்து போட்டோம் இல்லையா சர்க்கரை பாலெல்லாம், அந்த கப்பில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்படியே 1 கப்பு, இப்போ 1/2 கப்பு சேர்த்தியாச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 டீஸ்பூனில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாம். இப்போது தோசைக்கல் வச்சு காஞ்சிடுச்சு. பட்ரு சேர்த்துக்கலாம். இப்போது பட்ரு நல்லா உருகி வந்ததில் நம்ம கலந்து வச்சுருக்கிறத தோசைக்கல்லில் பார்த்துக்கலாம். பாருங்கள், நிலா மாதிரி இருக்குது பான் கேக்கு. இதில் சுற்றிலுமே நம்ம பட்ரு தேய்ச்சி விட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதில் பபுள்ஸ் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதில் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா. இந்த சாக்லேட் சிரப்பை நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம இதையே கட் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு, இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சு முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம், ஸ்பூன் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேன் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.